ப்ளீஸ் ப்ளீஸ் நானும் வரேனே. பத்மா அண்ணி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா சூர்யா, நானும் கூட வரேனே. அப்ப நானும் வரேன். அண்ணா நானும் வரேன்னா. யாரும் தேவையில்ல, நானும் சந்துரு மட்டும் போறோம். ஆடா பாவி, இப்படி என் காதல்ல கல்லு தூக்கி போட்டியேடா. அதெல்லாம் முடியாது, எங்களையும் கூட்டிட்டு போயே ஆகணும். நான் ஒரு அடிய முட்டாள பெத்து போட்டிருக்கேன். அவ கூட தனியா பழக சான்ஸ் கிடைக்கும் போது வேணான்னு சொல்றான். ஏண்டா? சின்னத்தை சொல்லு சாம். சூர்யா மாமாவை என்னையும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க. அவன் ஒண்ணு சுத்தி பார்க்க போல, வேலையா தான் போறான். இருக்கட்டும் அத்தை, சூர்யா வேலைய பார்க்கட்டும். சாம் அவனுக்கு தேவையானதை செய்வா, ஹெல்ப்பா கூட இருப்பா. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஹெல்ப்புக்கு சந்துரு மட்டும் போதும். ஆடா பாவி, அவ வரணுமேடா. அப்பதானடா நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியும். என் லவ்வுக்கு இடைஞ்சலாவே இருக்கானே. அண்ணம்மா, நாங்களும் வீட்லயே தானே இருக்கோம். ப்ளீஸ் நாங்களும் சூர்யாவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு வரோமே. எது ஃபார்ம் ஹவுஸா? அது காட்டு வழி பாதை, பொண்ணுங்கலாம் அங்க போக கூடாது. ஏன் பெரியம்மா போக கூடாது? போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். அண்ணம்மா ப்ளீஸ் அண்ணம்மா, நாங்களும் போயிட்டு வரோமே. ப்ளீஸ் அம்மம்மா, நாங்களும் போயிட்டு வரோமே ப்ளீஸ். அண்ணம்மா ப்ளீஸ் அண்ணம்மா. அத்தை, காடுனா புலி சிங்கம்லாம் இருக்கும். இருக்கட்டும் பெரியாத்த, காடுன்னு இருந்தா எல்லாம் தான் இருக்கும். அண்ணம்மா ப்ளீஸ் அண்ணம்மா, நாங்களும் போயிட்டு வரோம் அண்ணம்மா. சரி, எல்லாரும் போயிட்டு வாங்க. சூர்யா, எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. அந்த சூர்யா பைய என்ன அவமானப்படுத்திட்டான். என் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்கல. நான் எந்த இடத்தை யாருக்கு வித்தா இவனுக்கு என்ன? அடுபாவி பைய, ராஸ்கல். என்ன நம்பி வந்தவங்களை எல்லாம் அவமானப்படுத்தி அனுப்பிட்டு இவன் குடும்பத்தோட உல்லாச பயணம் போறானா? போடா போ. திரும்பி வர்றப்ப நீ மட்டும் தாண்டா உருப்படியா வருவ. உன்னை நம்பி வந்தவங்க எல்லாம் என்ன கதியாக போறாங்கன்னு பாரு. இது வரைக்கும் என்ன காமெடியை தானே பார்த்திருக்க. இப்ப தெரியும்டா நான் யாருன்னு. ஏய், நான் தான் பேசுறேன். சூர்யா, சந்துரு, 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 ஏந்திரி. டேய் ஏந்திரா. என்னடா தூங்கிக்கிட்டு இருக்க? குளிச்சு ரெடி ஆகு, டைம் ஆகுதுல்ல. இந்நேரத்துக்கா? ஆமா, அவ்வளவு தூரம் போய் திரும்பி வர வேண்டாமா? எங்க போற? எல்லாரையும் எழுப்ப வேணாமா? எதுக்கு? எல்லாரும் 6 மணிக்கு போலாம் நினைச்சு தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்ட விடு, நாம மட்டும் தான் போறோம். நம்ம மட்டுமா? ஏன்?
சொன்னதை செய். போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. நான் கீழே வெயிட் பண்றேன். அந்த பொண்ணு கூட ஒரு ட்ரிப் போலான்னு பார்த்தேன். கடைசியில் இந்த இடிய மீன் கூட போக வேண்டியதா போச்சு. ச்சே, இவன் கூட போறது ஒண்ணுதான், போகாம இருக்கிறது ஒண்ணுதான். என்ன வா வா போலாமா? யாருக்கும் தெரியாம டக்குன்னு கிளம்பணுன்ற இவ்ளோ லேட் பண்ணிட்டியே. நேத்து நைட்டு அவங்களையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மட்டும் போறோம். அதனால என்ன? ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இத பாரு, நாம ஃபார்ம் ஹவுஸை சுத்தி பார்க்க போல, வேலையா போறோம். அவங்களெல்லாம் கூட்டிட்டு போனா எந்த வேலையும் நடக்காது. அதுவும் அந்த யூஎஸ் பொண்ணு இருக்காளே, எதுக்கு எடுத்தாலும் வாவ் ஆசம் செல்ஃபி எடுக்கணும்னு டார்ச்சர் பண்ணுவா. அவங்க கூட நீ எங்கேயும் வெளியில போய் நான் பார்த்ததே இல்ல, அப்புறம் எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? அது ஆளோட முகத்தை பார்த்தாலே கேரக்டர் தெரியாதா? டேய், இந்த சின்ன சைக்காலஜி கூட தெரியாதவனா நானு? கூடி சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகணும். கேட்ட தாண்டுற வரைக்கும் எதுவும் பேசாத. அந்த லூசு முடிச்சாலும் முடிச்சுக்கோ. ஏய் லூசு, பேய் மாதிரி வந்து நிக்கிற, வழிய விடு. முடியாது. இந்த லூசு வந்தது இல்லாம மத்தவங்களும் இழுத்துட்டு வந்திருக்கா பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் லூஸ் இல்ல. சரி நம்பிட்டேன், வழிய விடு. டைம் ஆகுது. நாங்க வரதுக்காக வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா ஐயோ டைம் ஆகுதுன்னு நான் கூட ஃபீல் பண்ணிருப்பேன். பத்மானி, இவங்க நம்மள ஏமாத்திட்டு போக பிளான் பண்றாங்க. இவங்கள விடலாமா? ஆ. ஏய், என்ன எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறியா? அக்கா, இவ பேச்செல்லாம் கேட்காத. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா லீலாவதியும் உன்னையும் கூட்டு போறேன். ப்ளீஸ்கா. அப்படியா? அப்போ என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, கூட்டு போறேன். போதுமா? ஓகே. அண்ணி, லிலி, வாங்க போலாம். டேய், சாவி எங்கடா? தெரியலனா? கீ இங்க. நீங்க சொல்ற ஸ்டோரியை நம்பறதுக்கு நாங்க ஒண்ணு கிட்ஸ் இல்ல மிஸ்டர் பிளாக் காஃபி. நாங்க ரெடி ஆகி வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்றீங்க. ஓகே, வாங்க. அப்பாடா, கடவுளே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த சிடுமூஞ்சியோட போகணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இப்போ நீ அவளையே என் கூட அனுப்புறியே. யூ ஆர் கிரேட்.
ரெடியா? நான் ரெடி. நீ வந்துட்டக்கா. உன் கூட வர வேண்டியவங்க இன்னும் காணுமே. நான் ரெடி. ஹாய். அண்ணி, லில்லி எங்க? அவ இன்னும் ரெடியாகி வரல. ஒவ்வொருத்தங்க ரெடியாகி வர்றதுக்கு 1 மணி நேரம்னா எப்போ ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறது? லில்லி, கம் ஃபாஸ்ட். மிஸ்டர் Black Coffee waiting. ஏய், அண்ணி நான் ரெடி. போலாமா? ஏய், இது என்ன புது கெட்டப்? போற வழியில பொல்யூஷன் அதிகமா இருக்கும், வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கும், ஸ்கின் அலர்ஜி வந்துரும், பிம்பிள்ஸ் வந்துரும். லில்லி, சந்தோஷம் தான் உண்மையான பியூட்டின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதை இப்படி மூடி மறைக்கலாமா? அதுவும் எல்லாரும் மொத்தமா ட்ரிப் போறப்போ. போங்க அண்ணி, என் ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் இப்படியே வந்துடுறேனே. சரி, டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஓ எஸ், கம் ஆன் கேர்ள்ஸ். கீ கொடு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. டேய், சொல்லுங்கண்ணே. சூரிய வம்சத்தோட மொத்த வாரிசுகளும் கிளம்பிருச்சு. வேட்டைக்கு தயாரா இருங்க. சரிங்கண்ணே. ஒவ்வொருத்தரும் அலற சத்தம் என் காதுல கேட்கணும். அதை கேட்டு நான் சந்தோஷப்படணும். முடிஞ்சா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புவீங்க. சரிங்கண்ணே. ஆ. ஏய், மாலதிக்கு போனை போடுறா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என்னால வர முடியாது. ஏய், என்ன சொல்ற? வரமாட்டியா? நீ வந்துதான் ஆகணும். சொன்னா கேட்க மாட்டியா? என்னால வர முடியாதுன்னு சொல்றேன்ல. நேத்து கேட்டதுக்கு வரேன்னு சொன்ன, என்னாச்சு? வர மாட்டேங்கிறா. ஸ்பீக்கர்ல போடு. ஏய், நான் தான் சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டியா? ஹலோ மாலதி, சீக்கிரம் கிளம்பி வா, இல்ல நாங்க 2 பேரும் உன் வீட்டுக்கு வந்துருவோம். தயவு செஞ்சு வேண்டாம், சொல்றத கேளுங்க. அப்ப நீ கிளம்பி வா. உன் கால்ல விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுற. அப்ப சரி, நீ எங்க கூட இருந்த வீடியோவை
நெட்ல ஏத்தி ஊரே பாக்குற மாதிரி பண்ணிடுறோம். ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத, என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கோ. அந்த பயம் இருக்குல்ல, அப்போ உடனே கிளம்பி வாடி. ஐயோ என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்ன விட்டுறீங்களே, தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்க உங்களால. தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க. அப்போ வா, உடனே கிளம்பி வா. கடைசியா என் கூட இருந்துட்டு கையோட வீடியோ வாங்கிட்டு போயிடு. இல்ல இல்ல, நான் வரமாட்டேன். அப்படியா? சரி விடு, நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன். சரி பண்ணிக்கோங்க. ஆனா என் சாவுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு ஒரேடியா போய் சேர்ந்துருவேன். ஏய், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத. கூல் கூல். என்னடா நீ, அவன் நம்மள போட்டு வாங்குறா. டேய், வாயை மூடிட்டு எதுவும் பேசாத. ஏய் மாலதி, நான் சொல்றதை கேளு. முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத. நீ ஏதோ டிஸ்டர்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் பேசுறேன். ஏன்டா அவசரப்பட்ட? அவளை பேசி இங்க வர வச்சிருப்பல, சொதப்பிட்டியடா. டேய், எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவளை இதோட விட்டுருவோம், வேற ட்ரை பண்ணுவோம். எல்லாமே போச்சுடா. ரூம் எல்லாம் வேற புக் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு வேணுமே. கிளம்பு, போலாம். எங்க? மலைக்கு போவோம். யாராவது டூரிஸ்ட் மாட்டுவாங்க. கிடைக்குமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க. ஸ்டாப் தி ஜீப் ப்ளீஸ். அண்ணா அண்ணா, வண்டியை நிறுத்துன. எதுக்கு வண்டி நிறுத்தணும்? லேடிஸ் கேக்குறாங்கல்ல. லேடிஸ் இல்ல, லேடி. whatever, வண்டி நிறுத்துங்க. ஏன் நிறுத்தணும்? நான் செல்ஃபி எடுக்கணும். சாரி, செல்ஃபி எடுக்கலாம், வண்டி நிக்காது. மிஸ்டர் பிளாக் காஃபி, ட்ரிப் நல்லா இருக்கு and the climate is amazing. வியூ பாயிண்ட்டும் சூப்பரா இருக்கு. நம்ம இந்த ரூட்ல போனோம்னு நாமளே ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்க செல்ஃபி எடுத்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அண்ணா நிறுத்துன ப்ளீஸ்ண்ணே. ஆமாண்ணே, வண்டி நிப்பாட்டுனே. கொஞ்சம் அமைதியா வரீங்களா, இல்ல இறங்கி நடந்து வீட்டுக்கு போறீங்களா? சந்துரு, யூ ஆசம். ஒரு விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிற. நீ என் பக்கத்துல சப்போர்ட்டா இருந்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அப்படியா? தோ உடனே வரேன். பத்மா அக்கா, நீ முன்னாடி வா, நான் பின்னாடி வரேன். நம்ம ஊரு காடு இதை பத்திலாம் உங்களுக்கு சரியா தெரியாது. சோ நான் காமிச்சுக்கிட்டே வரேன், நீ முன்னாடி வா. யா அனி, நீங்க முன்னாடி போங்க, சந்துரு பின்னாடி வரட்டும். ஓடுற வண்டியில நான் எப்படி முன்னாடி போவேன்? நான் என்ன சர்க்கஸா பண்ண முடியும்? சூர்யா, நீ வண்டியை ஓரமா நிப்பாட்டு, நான் முன்னாடி வந்துடுறேன். அப்படி ஓரமா நிப்பாட்டுனே. இப்படியே சடன் பிரேக் போடுவ? பிளாக் காஃபி. ஷட் அப். ஏன் இப்படி பண்ற? சீக்கிரம் வண்டி எடுங்க பிளாக் காஃபி. வழியாக தானே டூரிஸ்ட்லாம் வந்தாகணும். ஏ மச்சான், அங்கே நிப்பாட்றான். ஓகேடா, ஏதாச்சும் மாட்டுதான்னு பார்ப்போம்.
ஹாய். ஹாய். தொக்கா மாட்டினாலுங்க.